தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுதந்திர கட்சிக்கு தூண்டில் போடும் ரணில் தரப்பு. எரிவாயு கொள்வனவில் குளறுபடி, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை. சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான விசேட அறிவிப்பு. மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன். மனைவி வேறொருவருடன் இருப்பதை பார்த்த கணவர் நடு ரோட்டில் நையப்படைப்பு. தபால் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. 17 வயது மகளை 5 வருடங்களாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தந்தை கைது. வீடொன்றிலிருந்து ஆணின் சடலம் மீட்பு, உடவளவையில் சம்பவம். தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்கு சிலர் சூழ்ச்சி செய்தாலும் அக்கட்சி ஆதரவாளர்கள் இடமளிக்க மாட்டார்கள் என்று சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: சுதந்திர கட்சிக்கு இது சவால் மிக்க வருடமாகும். தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. எனவே சூழ்ச்சிகளுக்கு அடிபணியாது கட்சியை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுதந்திர கட்சியை யானை வாளுடன் முடிச்சு போடுவதற்கு சில குழுக்கள் முற்பட்டாலும் அக்கட்சி ஆதரவாளர்கள் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள் என்று கூறினார். அதிக விலைக்கு எரிவாயுவை கொள்வனவு செய்வதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட நட்டம் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறைந்த விலைக்கு எரிவாயு வழங்குவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட விலைமனு கோரலை ரத்து செய்து அதிக விலைக்கு எரிவாயுவை கொள்வனவு செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு பெருமளவு நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த கொள்வனவின் மூலமாக அரசாங்கத்திற்கு சுமார் 114 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சியாம் காஸ் ட்ரேடிங் என்ற நிறுவனம் குறைந்த விலையில் எரிவாயுவை வழங்குவதற்கு சமர்ப்பித்த விலைமனு கோரலுக்கு கொள்முதல் மற்றும் மதிப்பீட்டு குழுக்கள் ஒப்புதல் அளித்திருந்தது. இந்நிலையில் அந்த விலைமனு கோரல் ரத்து செய்யப்பட்டு ஊழல் மற்றும் கழிவுகளுக்கு எதிரான குடிமக்கள் படை விசாரணைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. ஓமான் வர்த்தக நிறுவனத்திடமிருந்து அதிக விலைக்கு எரிவாயு வாங்கியதன் மூலம் விலைமனு கோரல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சிவில் அமைப்புகளின் சங்கத்தின் தலைவர் கமந்த துஷார செய்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது. 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டை விநியோகம் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. பாடசாலை விண்ணப்பதாரர்கள் அதிபர்கள் ஊடாக பரீட்சை அனுமதி அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் எனவும் பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் 4,52,979 பரீட்சார்த்திகள் இப்பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர் எனவும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை கந்தேனுவர கினுகல பிரதேசத்தில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக கணவரை மனைவியை கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கினுகல அல்கடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொலையை செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காந்தேனுவர போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மனைவி வேறொருவருடன் தனித்து இருப்பதை பார்த்த கணவர் நடு ரோட்டில் கட்டியால் தாக்கும் காணொளி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பெண் பிறிதொரு ஆணுடன் காரில் இருந்தவேளை அங்கு வந்த பெண்ணின் கணவர் கார் கண்ணாடியை அடித்து நொறுக்கினார். பின்னர் காரில் இருந்து மனைவியை இழுத்து கட்டியால் தாக்க பெண் கதறுவது காணொளியில் பதிவாகியுள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பொதிகள் குறித்து தபால் திணைக்களம் எவ்வித குறுஞ்செய்திகளையும் அனுப்பி வைக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இது தொடர்பில் தபால் திணைக்களம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. போலி இணையதளம் ஒன்றின் ஊடாகவும் குறுஞ்செய்தி ஊடாகவும் பொதிகள் குறித்து பொதுமக்களிடம் அறிவித்து பணம் பறிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தபால் திணைக்களம் திணைக்கள அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போன்று போலி இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டு நபர்களின் தனிப்பட்ட விவரங்கள் திரட்டப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தபால் பொதிகள் குறித்து அறிவிக்கும் போது வங்கி அட்டை விவரங்களை வழங்க தேவையில்லை என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தபால் திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டு இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உண்மையை அறிந்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்புகளுக்கு 0112542104 அல்லது 011233347228 அல்லது 011233359778 அல்லது 011226872229 அல்லது 0112333007 என்ற எண்களினூடாக தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மனைவி உயிரிழந்ததை அடுத்து தனது 17 வயது மூத்த மகளை 5 வருட காலமாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் தந்தை இங்கிரிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் போலீசாரால் தேடப்பட்டு வரும் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவரது மனைவி 6 வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளதாகவும் இதனையடுத்து இவர் தனது மூத்த மகளை சுமார் 5 வருட காலமாக பலமுறை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபருக்கு 3 பெண் பிள்ளைகள் உள்ள நிலையில் அவர் தனது 2வது மகளையும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயன்ற போது அதனை கண்ட மூத்த மகள் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது 2வது மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபருக்கு எதிராக அவிசாவளை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர் குறித்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றில் ஆஜராவதை தவிர்த்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சந்தேக நபரின் ஒரு பிள்ளை சுகையினமடைந்துள்ளதுடன் சுகையினமடைந்த பிள்ளையை தன்னால் பராமரித்துக் கொள்ள முடியாததால் இவர் தனது பிள்ளையை உயிரிழந்த மனைவியின் சகோதரியின் வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் வீட்டின் உரிமையாளரான உயிரிழந்த மனைவியின் சகோதரி 3 பிள்ளைகளையும் இங்கிரிய போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான தந்தை கைது செய்யப்பட்டுள்ளதாக இங்கிரிய போலீசார் மேலும் தெரிவித்தனர். உடவளவு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலிருந்து தீக்காயங்களுடன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உடவளவு பிரதேசத்தில் வசிக்கும் 48 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் தனது வீட்டுக்கு அருகில் கடையொன்றை நடத்தி வரும் நிலையில் தனது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக தனது வீட்டுக்கு சென்று தீக்குளித்துள்ளதாக உயிரிழந்தவரது மனைவி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் உடவளவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.